டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரோடு பேசலாம். லதா, வணக்கம். தொடர்ந்து 2வது நாளாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்படுகிறது. இதுல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து பேசுறாங்க, யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம். அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் நிர்வாகிகள் கூட்டமானது இன்றைய தினம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களானது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த பிரிவினுடைய மாநில செயலாளர் ராஜசத்தியன் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், அந்த பிரிவினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவினுடைய கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள், அதே போல மண்டல நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களினுடைய செயல்பாடுகளை எப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தையும் கூட அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில் தேர்தல் களமானது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவர்களினுடைய பணி என்பது தேர்தலை ஒட்டி எப்படி இருக்க வேண்டும், இவர்களினுடைய அந்த செயல்பாடுகளை எப்படி தீவிரப்படுத்த வேண்டும், மாநில அளவில் மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் இவர்களினுடைய பணிகளை எப்படி களப்பணிகள் எப்படி செய்ய வேண்டும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா, ஐடி விங் பிரிவு என்றாலே அவர்களினுடைய முக்கியமான செயல்பாடு என்பது இணையதளம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இணையதளங்களில் இவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எதிர்த்தரப்பினரினுடைய கருத்துக்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும், ஒரு விஷயத்தை எப்படி ட்ரெண்டாக்க வேண்டும், எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும், இவர்கள் கட்சியில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை எப்படி மக்களிடம் அந்த இணையதளங்களில் கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமையில கூட மாவட்ட செயலாளர்கள், அதே போல மாநில அளவிலான நிர்வாகிகளினுடைய கூட்டத்திலும் கூட தேர்தலை ஒட்டி எப்படி பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது நடைபெற்றிருந்த நிலையில தற்பொழுது அந்த அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய கூட்டமானது 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இன்று 2வது நாளாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த கூட்டத்திற்கு பிறகாக கட்சி அமைப்பு ரீதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 நிர்வாகிகள் வீதம் அவர்களுக்கு ஒரு பயிற்சியும் கூட அளிக்கப்பட இருப்பதாக தகவலானது கிடைச்சிருக்கு. அதாவது இணையதளங்களில் அவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விஷயத்தை எப்படி ட்ரெண்டாக்க வேண்டும், அதற்கு எப்படி கமெண்ட் பண்ண வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு பயிற்சியும் கூட வழங்கப்பட இருப்பதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. களத்திலிருந்து முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.